ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு டே 21 ஆஃப் ஷேரிங் மை மைண்ட் வாஸ் வைல் ஸ்டடியிங். இப்போ நம்ம எஸ்ஏ 320 பார்க்க போகிறோம். ஓகேவா? மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை பற்றி பார்க்க போகிறோம். மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் இன் ஆடிட். நம்ம ஆடிட்டை பிளான் பண்ணுறப்பவும் பெர்ஃபார்ம் பண்ணுறப்பவும் மெட்டீரியாலிட்டின்னு சொல்கிறோம்ல. அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஸ்டேட்ஸ் தட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி மெட்டீரியல் if they individually or in the aggregate could reasonably be expected to influence the economic decisions of users taken on the basis of the financial statements. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஓவராலாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறவங்க ஒரு சில எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட யூசர்ஸ் வந்துட்டு ஒரு சில எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதை ரீசனபுளாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மாதிரியான ஒரு விஷயம் ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அதோட யூசர்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை எப்போ வந்து நம்ம மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோன்னா, இதனால் இப்போ இது இருந்தால் இவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுப்பான். இது இல்லை அப்படின்னா இவன் இன்வெஸ்டே பண்ண வேணான்னு முடிவெடுத்துருவான். அவன் டெசிஷனையே மாற்றுற அளவுக்கு அது வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பட் அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அவன் எப்படியா இருந்தால் இதனால் அவனோட டெசிஷன் மாற போகிறதில்ல, இவனோட டெசிஷனை அது இம்பேக்ட் பண்ணாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது மெட்டீரியல் இல்லை, இம்மெட்டீரியல், சின்ன லெவல் தான், அதனால் யார் மாற போகிறா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அது இம்மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இம்மெட்டீரியல்னு சொல்ல முடியாது, நார்மலாக அது ஒரு மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுவும் எப்படி சொல்கிறாங்க, ரீசனபிளி பி எக்ஸ்பெக்டட் டு இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நியாயமாக பார்த்தா இட் ஷுட் பி எக்ஸ்பெக்டட் டு இன்ஃப்ளூயன்ஸ் த எக்கனாமிக் டெசிஷன்ஸ் ஆஃப் த யூசர்ஸ். ஓகேவா? டேக்கன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. நான் அப்போ ஏதாவது தப்பு பண்ணாதானே நீ என்னை பிடிப்ப, நான் தப்பே பண்ணல, ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு ஒரு மீம் இருக்கும்ல. டீச்சர் நான் ஏதாவது தப்பு பண்ணாதானே அடிக்கணும், நான் பண்ணாத தப்புக்கு நீங்கள் ஏன் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னா நான் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும்ல. அதே மாதிரி இங்கே நம்ம மிஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணுறதுல என்னவும் சேரும், நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதும் சேரும். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் இது. அடுத்தது த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இண்டிபெண்ட் ஆடிட்டர். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அங்கே நம்ம ஆல்ரெடி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏ 200 படித்தோம் இல்லையா, அந்த பேராகிராஃபை அப்படியே திருப்பி கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன இருக்கும், த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இண்டிபெண்ட் ஆடிட்டர் இஸ் டு அப்டைன் அண்ட் ஓவரால் அஷூரன்ஸ், அதாவது ஓவரால் ரீசனபிள் அஷூரன்ஸ் அபவுட் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் அ ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர், thereby enabling the auditor to express an opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with the applicable financial reporting framework அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது நம்ம அங்கேயே படிச்சிருக்கோம். இது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இதை இப்போ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதை சொல்கிறாங்களாம் ஹியரின், இதனால தான் மெட்டீரியாலிட்டிக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. நம்ம ஓவராலாக ஆடிட்டோட அப்ஜெக்டிவே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான். ஸோ அந்த மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கு மெட்டீரியாலிட்டி தான் சொல்லுதுங்கிறப்ப நம்ம ஓவரால் அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கே மெட்டீரியாலிட்டி முக்கியம். ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க. ஆடிட்டர் வந்துட்டு ரீசனபிள் அஷூரன்ஸ் வந்து அப்டெயின் பண்ணணும். கரெக்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி, ஃப்ராட்னாலேயோ எரர்னாலேயோ. அதனால் ஆடிட் வந்துட்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் அது சம்மந்தமான ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நோக்கியும் கவனம் செலுத்துறது அதோட முக்கியமான ஒரு தலையாய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது எப்போவுமே மேட்டர் ஆஃப் ரிலேட்டிவ் சைஸ் கிடையாது. சைஸை வச்சு தான் நம்ம மெட்டீரியலாக இம்மெட்டீரியலான்னு சொல்லுவோமான்னு கேட்டால் கிடையாது, நாட் ஆல்வேஸ் அப்படிங்கிறது தான் பதில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் யூசர். ஓகேவா? இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு 1,00,000 ரூபாக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினப்பேன். ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா
எனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், ஒரு சில நேரம் எனக்கு வெறும் 50,000 கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ அப்படின்னா, அவங்க ஒரு ஃபைன் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான ஃபைன்? அவங்க வந்துட்டு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலை ஃபாலோ பண்ணல. அவங்க சாப்பாட்டில் புழு இருக்குது. அந்த புழு இருந்ததுனால அவங்க 50,000 ஃபைன் கட்டியிருக்காங்க அப்படின்னா, நீ தான் 1,00,000க்கு மேலே இருந்தால் தானடா அஃபெக்ட் ஆவ, உன்னோட டெசிஷன் அப்போ தானே மாறும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு 50,000ன்ற அமௌண்ட்டு மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த 50,000 எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்ற அந்த நேச்சர் இருக்கு இல்லையா, அதுவும் எனக்கு முக்கியம். ஸோ எப்போவுமே சைஸ் தானா அப்படின்னு கேட்டால் சைஸ் கிடையாது, மோஸ்ட்லி சைஸ் தான். இப்போ வந்துட்டு 10,000க்கு மேலே இருந்தால் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி நான் சைஸை வச்சு தான் சொல்லுவேன் மோஸ்ட்டாக. ஆனால் அது எப்போவுமே சைஸ்னால தான் மெட்டீரியாலிட்டி டிட்டர்மைன் பண்ணப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்துட்டு ஃப்ராடுலண்ட் ப்ராக்டிசஸ்னால லாஸ் ஆகிருந்தால் கூட, ஒரு சில எம்ப்ளாயீஸ் அதை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட, அது வந்துட்டு ஒரு பெரிய சீரியஸ் ஃப்ளாவாக இருக்கும். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் சரியில்லை, ஸோ அதுக்கு இம்மீடியட் அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் பின்னாடி பெரிய லாஸஸ் வராமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல அமௌண்ட்டு ஸ்மாலாக இருந்தாலும் இது ஃப்ராடுலண்ட் ப்ராக்டிசஸ்னால போயிருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு மெட்டீரியலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது, நம்ம பிளான் பண்ணுறப்ப பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஆடிட்டை மெட்டீரியாலிட்டியோட பண்ணணும். அது வந்து ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சாரி கைஸ், எனக்கு ரொம்ப இருமல் வந்துட்டே இருந்துச்சு, அதான் மியூட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி குடிச்சிருக்கேன், பார்ப்போம். The concept of materiality is applied by the auditor. எப்போல்லாம் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி ஆடிட்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் த ஆடிட்டில் அப்ளை பண்ணணும். அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை எவாலுவேட் பண்ணுறப்ப, அதோட எஃபெக்ட்ஸை எவாலுவேட் பண்ணுறப்ப மெட்டீரியாலிட்டியை வந்து இது பண்ணணும். அப்புறம் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இதுவும் அதுவும் ஒரே பாயிண்ட் தான். ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட மிஸ்டேட்மெண்ட்ஸையும் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸையும் அதோட எஃபெக்டை எவாலுவேட் பண்ணுறப்ப ஆடிட்டர் வந்து மெட்டீரியாலிட்டியை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறப்ப மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை ஆடிட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 3 இடத்துல அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு, பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் த ஆடிட். சரிடா, நான் ஆடிட்டை பிளான்லாம் பண்ணிட்டேன், பெர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பிளான் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணப்போ நமக்கு ஒரு சில இடத்துல மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம், அதை சொல்லியிருப்போம், மேனேஜ்மெண்ட் பாதியை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, மிச்சம் இருக்கிறதெல்லாம் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் அந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறப்ப மெட்டீரியாலிட்டி யூஸ் பண்ணணும். சரிடா, இப்போ நான் இதெல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, ஃபைனலாக ஆடிட்டை ரிப்போர்ட் பண்ணுவோம்ல, ஆடிட் ரிப்போர்ட்டில் போய் நம்ம ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அந்த டைமில் மெட்டீரியாலிட்டி யூஸ் பண்ணணும். இந்த 3 இடத்துலையும் மெட்டீரியாலிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. SA 320 deals with auditor's responsibility to apply the concept of materiality in planning and performing an audit of financial statements. இந்த SA 320 எதோட டீல் பண்ணுது அப்படின்னா, இந்த மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிற விஷயத்த ஆடிட் பண்ணுறப்ப, பிளான் பண்ணுறப்பையும் பெர்ஃபார்ம் பண்ணுறப்பையும் ஆடிட்டர் யூஸ் பண்ணணும். அது ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுது. இதுதான் வந்துட்டு SA 320 சொல்லக்கூடிய கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. SA 320 be like, மை கருத்து, வாட் இஸ் ஐ எம் சேயிங், ஆடிட் பண்ணுறப்ப ரெஸ்பான்சிபிளாக நீ வந்து ஒழுங்காக மெட்டீரியாலிட்டியை யூஸ் பண்ணி ஆடிட் பண்ணு அப்படின்னு சொல்லுது 320. ஓகேவா? அடுத்தது, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆஃபன் டிஸ்கஸ் த கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்ளிகபிளாக இருந்தாலும் இல்லைனாலும் பொதுவாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதாவது கம்பெனிஸ் ஆக்டில் ஸ்கெடியூல் 3 இருக்க மாதிரி, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்க மாதிரி, இந்திய ஏஎஸ் இருக்க மாதிரி, இல்லை அமெரிக்கன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று அங்கே இருக்கும்ல, அது மாதிரி எந்த ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தாலும் அது யூஸ்வலாக கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டியை எது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுமா, கான்டெக்ஸ்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சம்மந்தமாக தான் அது டிஸ்கஸ் பண்ணுமா. ஆல்தோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மே டிஸ்கஸ் மெட்டீரியாலிட்டி இன் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், they generally explain that
அவங்க எல்லாரும் ஒவ்வொரு டேர்மில் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் அது பொதுவாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, அதாவது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி மெட்டீரியாலிட்டிங்கிற கான்செப்டோட அர்த்தத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் அந்த மீனிங் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. டெஃபனிஷனில் வந்துட்டு வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் டெசிஷனை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா அதுதான் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இங்கே வந்துட்டு வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா என்ன, அதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு 3 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ். ஓகேவா, ஒமிஷன்ஸாக இருந்தாலும் மிஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அதான் மெட்டீரியல்னு கன்சிடர் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா அது தனியாகவோ இல்லை மற்றதோட சேர்ந்தோ யூசர்ஸோட எக்கனாமிக் டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டா ரீசனபுளாக. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு டெஃபினேஷனில் இருக்கிறது தான். ஓகேவா, இதை வந்து மீனிங்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் மெட்டீரியாலிட்டி ஆர் மேட் இன் த லைட் ஆஃப் சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ். சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு தான் நம்ம மெட்டீரியாலிட்டியை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, பனைமரத்துக்கு கீழே நின்று பாலையே குடித்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்கம்பாங்க. பிகாஸ் நம்மளோட சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படி. ஓகேவா, அமௌண்ட் ஒன்று தான், அது எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு தடவை மெட்டீரியலாக இருக்கலாம், இன்னொரு தடவை இம்மெட்டீரியலாக இருக்கலாம். ஓகேவா, பேஸ்ட் ஆன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட் அண்ட் ஆர் அஃபெக்டட் பை. இது ஒரு பாயிண்ட்டாக. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது வந்து சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். சைஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம், நேச்சர் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம். இப்போ ஃப்ராடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நேச்சர் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். ரொம்ப பெரிய அமௌண்ட்டு 10 கோடி அப்படின்னா அது சைஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அது காம்பினேஷன் ஆஃப் போத். ஃப்ராடும் பண்ணியிருக்கான், பெரிய சைஸ்லையும் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது காம்பினேஷனில் வந்துடும். ஸோ மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் தேவை, அதோட சைஸு, நேச்சரு ஆர் போத், இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் மேட்டர்ஸ் தட் ஆர் மெட்டீரியல் டு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அ கன்சிடரேஷன் ஆஃப் த காமன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஆஸ் அ குரூப். The possible effect of misstatements on specific individual users whose needs may vary widely is not considered. கரெக்டு. அப்போது ஒரு எக்கனாமிக் டெசிஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை என்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு சொசைட்டி, ஒரு தனிப்பட்ட குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் அது அப்படி இருக்கக்கூடாது. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னு பொதுவாக ஒன்று இருக்குது. பொதுவாக ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நீட்ஸ் இருக்குது. அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம அந்த மெட்டீரியாலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணுமே தவிர, யாராவது வெரைட்டியாக நீட்ஸை கொண்டு வந்து புதுசாக இறக்குவாங்க, அவங்களோட டெசிஷன்லாம் மாறுது அப்படிங்கிறதுக்காக அதை மெட்டீரியல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஓவராலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யாருக்காக ப்ரிப்பேர் பண்ண போடுதோ அந்த ஓவராலாக இருக்க எல்லா குரூப்புக்கும் பொதுவான நீட்ஸ் என்ன இருக்கோ அந்த நீட்ஸை கன்சிடர் பண்ணி தான் அவங்களோட இது மாறுமா மாறாதா, அவங்களோட டெசிஷன் மாறுமா மாறாதா அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் யூசர்ஸ் ஆர் ஹூஸ் நீட்ஸ் மே வேரி வைட்லி, வித்தியாசமான நீட்ஸோடு இருக்கவங்களோட இதெல்லாம் நம்ம அவங்களோட டெசிஷன்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இது 3 தான் வந்துட்டு மெட்டீரியாலிட்டி அப்படின்னா அதுக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ திடீர்னு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் என்ன சொல்லுது மெட்டீரியாலிட்டியை பற்றி, அது டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் சொல்லுதா இல்லை ஒரே டேர்மில் சொல்லுதா அப்படிலாம் கேட்டாங்கன்னா அழகாக இந்த பேராகிராஃபை எழுதி வச்சிடணும். ஓகேவா, such a discussion if present in the applicable financial reporting framework provides a frame of reference of the auditor in determining materiality for the audit. ஓகேவா, such a discussion, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு applicable financial reporting frameworkல இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்குமா ஆடிட்டருக்கு. எதில் அப்படின்னா அந்த ஆடிட்கான மெட்டீரியாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இஃப் த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் டஸ் நாட் இன்க்ளூட் திஸ் டிஸ்கஷன், இதை பற்றி அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டியை பற்றி பேசலை அப்படின்னா இங்கே மேலே குறிப்பிடப்பட்டிருக்க இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு ஆடிட்டருக்கு அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம லாவில் படித்த மாதிரி இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கில் வந்துட்டு மெட்டீரியாலிட்டினா என்ன அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்குவோம். அங்கே வந்துட்டு இல்லை அப்படின்னா பொதுவான பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸும் பொதுவான பாயிண்ட். ஓகேவா, ஜென்ரலாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கில் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு அவங்க என்ன பேரில் கொடுத்துருந்தாலும் அது இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா,
In planning the audit, the auditor makes judgment about the size of misstatements that will be considered material. These judgments provide a basis for determining the nature, timing, and extent of risk assessment procedures, identifying and assessing the risk of material misstatement, determining the audit nature, timing, and extent of further audit procedures. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணுறோம். அந்த டைமில் ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, சைஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸை எவ்வளோ பெரிய மிஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அதை மெட்டீரியல்னு சொல்லலாம் அப்படின்னு அதை ஜட்ஜ் பண்ணுறாரு. ஓகேவா? இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எதுக்கெல்லாம் பேசிஸாக இருக்கும் அப்படின்னா, நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு பேசிஸாக இருக்குது. ஓகேவா? ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறதுக்கான நேச்சர் எப்படி இருக்கணும், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எது பேசிஸாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருந்தால் அது மிஸ்டேட்மெண்ட்டு நம்ம முடிவு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி தான் ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம்ல, அதுதான் ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ரிஸ்க்கெல்லாம் அசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்கு நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட். அப்போ சொல்ல பார்த்தா ஓவராலாக ஆடிட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த மெட்டீரியாலிட்டி முக்கியம் தாங்க. அதை தான் இப்படி 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆர்ஏபி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸோட ஃபாலோ பண்ணுறது, அதாவது பிளானிங் ஆஃப் ஆர்ஏபி, பர்ஃபார்மிங் ஆஃப் ஆர்ஏபி, அப்புறம் டூயிங் ஆஃப் எஃப்ஏபி. ஓகேவா? ரேப்பு, இதுவும் ரேப்பு, இது ஃபேப்பு. அடுத்தது materiality determined when planning the audit does not necessarily establish an amount below which uncorrected misstatements individually or in aggregate will always be evaluated as immaterial. அதாவது நம்ம வந்துட்டு பிளான் பண்ணுறோம் இல்லையா ஆடிட்டை, அந்த டைமில் நம்ம ஒரு மெட்டீரியாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுவோம். கரெக்டாக? அது வந்துட்டு எடுத்தோடனே அது பாட்டிக்கு ஒரு நம்பரை கொடுத்து, இஞ்சாங்கப்பா 10,000, அவ்வளோதான் எடுத்துகிட்டு போ, இந்த 10,000க்கு கீழே இருந்தால் இம்மெட்டீரியல், 10,000க்கு மேலே இருந்தால் மெட்டீரியல் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளானிங் ஸ்டேஜில் மெட்டீரியாலிட்டி நம்ம டிசைட் பண்ணுவோம், பட் அது உடனே டக்குன்னு ஒரு நம்பரை கொடுத்துறாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, the circumstances related to some misstatements may cause the auditor to evaluate them as material even if they are below materiality. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்ம டிசைட் பண்ண அமௌண்ட்டுக்கு கீழே தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டு, ஆனால் அதை மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதோட சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் காரணம். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. அல்தோ இருந்தாலும் இட் இஸ் நாட் ப்ராக்டிகபிள் டு டிசைன் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு டிடெக்ட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் தட் குட் பி மெட்டீரியல் சோன்லி பிகாஸ் ஆஃப் தேர் நேச்சர். சைஸை பற்றி கண்டுக்க மாட்டேன், அது நேச்சரை மட்டுமே வச்சு நான் வந்துட்டு அது மெட்டீரியல்னு சொல்லுவேனும் நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வச்சுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு சைஸே முக்கியம் இல்லைப்பா, ஃப்ராடு நடந்தாலே அது மெட்டீரியல் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் 50 பைசா திருடிட்டு போயிருப்பான், அதெல்லாம் வந்துட்டு யூசர்ஸோட எக்கனாமிக் டெசிஷன்ஸை இம்பேக்ட் பண்ணாதில்ல. ஸோ சைஸும் முக்கியம், நேச்சரும் முக்கியம், ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம ஆடிட் ப்ரொசீஜர் டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக சோன்லி பிகாஸ் ஆஃப் தேர் நேச்சராக இருக்க மாதிரியும் நம்ம வந்துட்டு ஆடிட் ப்ரொசீஜரை டிசைன் பண்ணுறது ப்ராக்டிகபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆடிட்டர் வந்து சைஸை மட்டும் பார்க்க மாட்டார், நேச்சரையும் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஆடிட்டர் ஹாஸ் டு அப்ளை ஹிஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் இன் டிட்டர்மைனிங் மெட்டீரியாலிட்டி. ஆமாம், ஆடிட்டர் வந்துட்டு மெட்டீரியாலிட்டியை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவர் வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூஸிங் அப்ராப்ரியேட் பெஞ்ச்மார்க் அண்ட் டிட்டர்மைனிங் லெவல் ஆஃப் பெஞ்ச்மார்க், இதுக்கெலாம் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெட்டீரியாலிட்டி ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆடிட் ஸ்கோப் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? நம்மளோட ஆடிட்டோட ஸ்கோப்பை டிட்டர்மைன் பண்ணுறதும், நம்ம வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸை எந்த லெவலுக்கு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் மெட்டீரியாலிட்டி தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம மெட்டீரியாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுறப்ப த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அன் ஐட்டம் ஹேஸ் டு பி வியூட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒரு ஐட்டத்தோட சிக்னிஃபிகன்ஸ், அதாவது அதோட முக்கியத்துவம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பலவிதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு நல்ல கான்செப்டாக, ஆனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் யோசிக்கிறேன்.
Auditor may apply his professional judgment in determining materiality, choosing appropriate benchmark and detecting level of benchmark. ஓகேவா, ஆடிட்டர் வந்துட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கரெக்டாக. while judging materiality, the significance of an item has to be viewed from different perspectives. இதையும் நம்ம பார்த்துட்டோம் கரெக்டாக. எந்த மாதிரியான விஷயத்துக்கு இதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் யோசிச்சுட்டு இருந்தோம். மெட்டீரியாலிட்டி ஆஃப் an item may be judged by considering the impact on the profit and loss or balance sheet or in the total of the category of expenditure or income to which it pertains and on its comparison with the corresponding figure for the previous year. இப்போ ஒரு விஷயம் வந்து மெட்டீரியலாக இல்லையா அப்படிங்கிறத எந்தெந்த ஆங்கிள்லாம் யோசிக்கணும்னு பாருங்கள். அது வந்துட்டு பிஎன்எல்ல எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும், இல்லை பேலன்ஸ் ஷீட்டை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும், அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டோட்டலாக எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது பர்டைன் ஆகிற எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இன்கமில் அது எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணுது, அந்த கேட்டகிரியில் அது எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணுது. அப்புறம் போன வருஷம் இதே அமௌண்ட்டும் இந்த வருஷம் இதே அமௌண்ட்டும் கம்பேர் பண்ணால் அது எப்படியான ஒரு இம்பேக்டாக இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து தான் மெட்டீரியாலிட்டியை ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏதாவது ஒரு ஸ்டாட்யூட்டரி ரெக்குயர்மெண்ட் ஃபார் டிஸ்க்ளோஷர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அது சட்டப்படி நமக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா அங்கே மெட்டீரியாலிட்டியை கன்சிடரே பண்ணக்கூடாது. அது எவ்வளோ வேல்யூவாக இருந்தாலும் அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்பெனிஸ் ஆக்டில் 1% மேலே இருந்தாலோ 1 lakhக்கு மேலே இருந்தாலோ விச் எவர் ஹையர் அதை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் போய் மெட்டீரியாலிட்டி பார்த்துட்டு இருக்க முடியாது. இவங்க சொல்லிட்டாங்கன்னா கேட்டு தான் ஆகணும். 1 lakhக்கு மேலே இல்லைனா 1% மேலே எது ஹையராக இருக்கோ அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. ஓகேவா, a company should disclose in notes to accounts shares in the company held by each shareholder holding more than 5% shares, specifying the number of shares held by as per the requirements of division 1 of schedule 3 of companies act. ஓகேவா, இதுவும் வந்துட்டு டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட். ஸோ இதுக்கும் வந்துட்டு நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது, மெட்டீரியாலிட்டிலாம் பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே டிஸ்க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அது டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா தப்பு. அவன் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லுவான், எங்கள் கம்பெனிக்கெலாம் அது மெட்டீரியலே கிடையாது, என்ன 5%லாம் 1%, அதெல்லாம் முடியாதுப்பா தம்பி, இது வந்துட்டு ஸ்டாட்யூட்டரி ரெக்குயர்மெண்ட்டு, அதுவும் டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்டு, இங்கே மெட்டீரியாலிட்டிலாம் பார்க்கவே கூடாது, நீங்கள் பண்ணல தப்பு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி அ மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா, மெட்டீரியாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஆடிட்டரோட மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, the auditor's determination of materiality is a matter of professional judgment and is affected by the auditor's perception of the financial information needs of users of the financial statements. In this context, it is reasonable for the auditor to assume the users that, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நீட்ஸுக்காக தான் வந்துட்டு இதை நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கான்டெக்ஸ்டில் ஆடிட்டர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆடிட்டருக்கு ரீசனபிள் அப்படின்றாங்க. ஸோ அந்த யூசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட யூசர்ஸ் வந்து எந்த மாதிரியான யூசர்ஸாக இருப்பாங்கன்னு ஆடிட்டர் வந்து ரீசனபிளாக அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அந்த அசம்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் யூசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பற்றி ஒரு ரீசனபிள் நாலேஜ் வச்சுருக்கவங்களா இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அக்கௌண்டிங்கும் சேர்த்துக்கோங்க. பிஸ்னஸ் பற்றி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பற்றி, அக்கௌண்டிங் பற்றி ஒரு ரீசனபிள் நாலேஜ் உள்ள ஒரு மக்கள் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா, பிகாஸ் நம்ம போய் அவங்களுக்கு அக்கௌண்டிங் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு தான் ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா, அப்புறம் இன்னொரு அசம்ஷன் என்ன அப்படின்னா, தே ஆர் வில்லிங் டு ஸ்டடி த இன்ஃபர்மேஷன் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரீசனபிள் டிலிஜென்ஸ். ஒரு சரியான ஒரு ப்ருடன்ஸோட, ஒரு அறிவாட்சி தரத்தோடு அவங்க வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும். ஓகேவா, நம்ம இவ்வளோ பெருசெல்லாம் கொடுத்தா அவங்க படிக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சி ரீல்ஸ் மாதிரி நான் போடுறேன், அப்போ தான் அவங்க ஈஸியாக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்போல்லாம் நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. இதோட பேசிக் அசம்ஷனே, யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வில்லிங் டு ஸ்டடி த இன்ஃபர்மேஷன் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரீசனபிள் டிலிஜென்ஸ். அறிவோடு அதை படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது பேசிக் அசம்ஷன். ஓகேவா,
அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ப்ரெசன்டட் அண்ட் ஆடிட்டட் டு லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. அதாவது ஃபினான்ஷியல் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணது, ப்ரெசென்ட் பண்ணது, ஆடிட் பண்ணது எல்லாமே மெட்டீரியாலிட்டி பேசிஸில் மனசில் வச்சு தான் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணுறப்பையும் இம்மெட்டீரியல்லாம் விட்டுருவாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறப்பையும் இம்மெட்டீரியல்லாம் விட்டுருவாங்க, ஆடிட் பண்ணுறப்பையும் இம்மெட்டீரியல்லாம் விட்டுருவாங்க. ஸோ மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுருக்காங்கன்றதை சொல்லணும். ஓகேவா? அப்புறம் பேசிக்காக ஒரு சில அன்சர்டைனிட்டிஸ் இருக்கும். Inherent in the measurement of amounts based on use of estimates, judgment and consideration of future events. ஓகேவா? எஸ்டிமேட்ஸை யூஸ் பண்ணுறப்பவோ, ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறப்பவோ, இல்லை ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறப்பவோ ஒரு சில அமௌண்ட்டை மெஷர் பண்ணுறதுல இன்ஹரண்ட்டாக ஒரு சில அன்சர்டனிட்டிஸ் இருக்கும். அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்குவாங்க அந்த யூசர்ஸ் வந்து. அது அவங்களுக்கு புரியும், அது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே சொல்கிறாங்க. Make reasonable economic decisions on the basis of the information in the financial statements. Users of financial statements அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அவங்க ரீசனபிளாக எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பேசிக் அசம்ஷனாக இருக்கணும். ஓகேவா? இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் ஆடிட்டர் வந்துட்டு மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுவார், ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, the auditor's determination of materiality is a matter of professional judgment and is affected by the auditor's perception of the financial information needs of users of the financial statement. அவங்களோட எந்த மாதிரியான தேவைகளுக்கு நம்ம ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஆடிட்டரோட பர்செப்ஷன்ஸ். ஓகேவா? அதனால அந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கான்டெக்ஸ்டில் அவங்களோட நீட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு மனசில் வச்சு தான் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த கான்டெக்ஸ்டில் ஆடிட்டர் என்னென்னலாம் ரீசனபிளாக அசியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 4 பாயிண்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஆடிட்டர் அசியூம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. Practically, it is difficult for auditors to design, test to identify individual material misstatement. அதாவது ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னா ஆடிட்டருக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, டெஸ்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் இஸ் லைக்லி தட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் இன் அக்ரிகேட். ஓகேவா? மிஸ்டேட்மெண்ட்ஸ் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 டிரான்சாக்ஷன் சேர்ந்தால் அந்த சேல்ஸ் வந்துட்டு ஓவர் ஸ்டேட் ஆகுது, இல்லை அண்டர் ஸ்டேட் ஆகுது அப்படின்னு அக்ரிகேட்டில் தான் பிரச்சனை இருக்குமே தவிர இண்டிவிஜுவலாக அது மெட்டீரியலாக இருக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக தான் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Performance materiality means the amount or amounts set by the auditor at less than materiality for the financial statement as a whole to reduce to an appropriately low level the probability the aggregate of uncorrected and undetected misstatements exceed materiality for the financial statement as a whole. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனியாக பார்க்குறப்ப 5 பைசா தான், ஆனால் அதுவே 5 கோடி தடவை செஞ்சோம் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டாக வந்துடும். ஸோ இண்டிவிஜுவலாக அன்கரெக்டட் அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், இது அக்ரிகேட்டாக ஆக்கிறப்ப மெட்டீரியாலிட்டியே எக்ஸீட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000 ரூபா தான் மெட்டீரியாலிட்டின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் ஒரு ரூபா திருடுறோம். இது இம்மெட்டீரியல், 1 ரூபாங்கிறது இம்மெட்டீரியல் வேல்யூ. ஆனால் இந்த மாதிரி 1,00,000 டிரான்சாக்ஷன்ஸில் திருடுறான்னு வச்சுக்கோங்க, அப்போது இது அக்ரிகேட் பண்ணுறப்ப மெட்டீரியலாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மெட்டீரியாலிட்டியை கொண்டு வரான். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். If applicable, performance materiality also refers to the amount or amounts set by the auditor at less than the materiality level or levels for particular class of transaction, account balances or disclosures. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்ளிகபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்போவுமே எப்படி இருக்கும், மெட்டீரியாலிட்டி லெவலை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் 10,000 மொத்தமாக ஹோல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் மெட்டீரியாலிட்டி சொல்கிறேன் அப்படின்னா, இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸில் சொல்கிறப்ப மேபி ஒரு 1000 சொல்லுவேன். ஓகேவா? இண்டிவிஜுவலாக 1000க்கு மேலே பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணு, அதெல்லாம் டோட்டல் பண்ணு, அந்த டோட்டல் 10,000க்குள்ளே இருந்தால் அதை விட்டுரு இம்மெட்டீரியல். இந்த 1000 ரூபா திருடி இருக்கான் அந்த இடத்துல, அந்த மாதிரி இதெல்லாம் இம்மெட்டீரியல்னு அப்படியே விட்டுட்டே போயிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அதோட டோட்டல் 10,000க்கு மேலே போதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் 10,000 ரூபா பிரச்சனை இருக்கான்னு பாரு, அதுக்கு கீழே இருந்தால் விட்டுரு. 1000 ரூபாய்க்கு மேலே பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் எடுத்து தனியாக வை, அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணு. அந்த டோட்டல் 10,000க்கு மேலே போச்சுன்னா அது மெட்டீரியல். புரியுதா? ஸோ அந்த மாதிரி
இண்டிவிஜுவலாக டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு, ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கு, இல்லை ஒரு பர்டிகுலர் டிஸ்க்ளோசருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓவரால் மெட்டீரியாலிட்டியோட எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆடிட்டர் மிஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த ரிஸ்க்கை இது கம்மி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆடிட்டர் இந்த மிஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போகிறது மாதிரியான இருக்க ரிஸ்க்கை இது கம்மி பண்ணி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, determining materiality and performance materiality when planning the audit. When establishing the overall audit strategy, the auditor shall determine materiality for the financial statements as a whole. ஓகேவா, இந்த மாதிரி ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிட்டர்மைன் மெட்டீரியாலிட்டி ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் அ ஹோல். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மொத்தமாக ஒரு மெட்டீரியாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அந்த ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம படித்தோம்ல, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப. அப்புறம் இஃப் இன் த ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த என்டிட்டி there is one or more particular classes of transaction, account balances or disclosure for which misstatements of lesser amounts than the materiality for the financial statements as a whole could reasonably be expected to influence the economic decisions of users taken on the basis of the financial statements, the auditor shall also determine the materiality level or levels to be applied to those particular transaction, account balances, disclosure. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 1000 ரூபாயா சேர்ந்து அது 10,000 ரூபாயை தாண்டணும்னு கூட அவசியம் இல்லையாம். இந்த 1000 ரூபாயா சேர்ந்து எக்கனாமிக் டெசிஷன்ஸை இம்பேக்ட் பண்ணுச்சுனாலே அது மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 10,000த்துக்கும் அதுக்கும் கூட சம்மந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அக்ரிகேட் பண்ணுறப்ப அது யூசர்ஸோட எக்கனாமிக் டெசிஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, யூஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க்ஸ் இன் டிட்டர்மைனிங் மெட்டீரியாலிட்டி ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் அ ஹோல். இப்போது மெட்டீரியாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் அ ஹோலுக்கு, அதில் பெஞ்ச்மார்க்கோட யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, டிட்டர்மைனிங் மெட்டீரியாலிட்டி இன்வால்வ்ஸ் த எக்ஸசைஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மெட்டீரியாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணணுன்னா அது ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டால் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு சோசன் பெஞ்ச்மார்க்லேருந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா, அதை வச்சு தான் மெட்டீரியாலிட்டியை டிசைட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மெட்டீரியாலிட்டியை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவேன், அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் என்னன்னு கேட்பேன். ஓகேவா, அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் 10 கோடி அப்படின்னா நான் மேபி ஒரு 50,000 அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியாலிட்டியாக வைக்கலான்னு நினைப்பேன். ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ், 10 கோடியில் 50,000 என்ன பர்சன்டேஜோ அது இப்போ எனக்கு கேல்குலேட் பண்ண முடியல. ஸோ அது என்ன பர்சன்டேஜோ அதுதான் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 கோடி அப்படிங்கிறத ஒரு பேஸாக வச்சு அதில் 10% இல்லை அதில் 5% இல்லை அதில் 0.5%ன்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி அங்கேருந்து நான் மெட்டீரியாலிட்டியாக அரைவ் பண்ணுவேன். ஸோ இந்த 10 crore ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கு இல்லையா, இதை தான் சொல்கிறாங்க. டிட்டர்மைனிங் மெட்டீரியாலிட்டி இன்வால்வ்ஸ் இப்படி வருது இன்வால்வ்ஸ் த எக்ஸசைஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஒரு பர்சன்டேஜை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, எந்த பெஞ்ச்மார்க் சூஸ் பண்ணுறோமோ, இந்த இடத்துல சேல்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன், அதாவது டேர்ன் ஓவர் நான் சூஸ் பண்ணேன் இல்லையா, அந்த டேர்ன் ஓவர் தான் சோசன் பெஞ்ச்மார்க் இந்த இடத்துல. இதை வந்துட்டு சேல்ஸு, டேர்ன் ஓவரு, இல்லை பர்ச்சேஸு, இல்லை என்ன சொல்லலாம், இல்லை கிரெடிட் சேல்ஸு, இல்லை நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, இல்லை கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ, இது எதை வேணால் நம்ம வந்துட்டு பெஞ்ச்மார்க்காக வரலாம். நான் என்ன சொல்லுவேன், நெட் ப்ராஃபிட்டில் 1% அதுதான் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன், இல்லை கிராஸ் ப்ராஃபிட்டில் 5% அப்படின்னு சொல்லுவேன், இல்லைனா சேல்ஸில் 1% அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி எதை வேணால் நம்ம பெஞ்ச்மார்க்காக சூஸ் பண்ணலாம். அதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு அதிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் மெட்டீரியாலிட்டி ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த பெஞ்ச்மார்க்கு அப்ராப்ரியேட் பெஞ்ச்மார்க் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. அசட்ஸு, லைபிலிட்டிஸு, ஈக்விட்டி, ரெவன்யூ, எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா, when there are items on which the attention of the users of the particular entity's financial statements tend to be focused. அதாவது நம்ம யூசர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட யூசர்ஸ், அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தை பார்க்குறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு
ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ப்ராஃபிட்டு, ரெவென்யூ, நெட் அசெட்ஸ் இதை தான் பார்ப்பாங்க, இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, த நேச்சர் ஆஃப் என்டிட்டி வேர் த என்டிட்டி is at the cycle and the industry and economic environment in which the entity operates, the entity's ownership structure and the way it is financed. ஓகேவா? இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நேச்சர் ஆஃப் என்டிட்டி என்ன, அந்த என்டிட்டி எந்த மாதிரியான லைஃப் சைக்கிளில் இருக்குது, க்ரோத்தா, இன்ட்ரடக்ஷனா, இல்லை வந்துட்டு மெச்சூரிட்டியா, இல்லை டிக்ளைனா, எந்த சைக்கிளில் அது இப்போ இருக்குது, அதோட இண்டஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் பார்க்கணும். அதோட ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அப்புறம் இது எப்படி ஃபினான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஈக்விட்டி நிறையா இருக்கா, டெட்டு நிறையா இருக்கா, என்ன ரேஷியோவில் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களெல்லாம் மனசில் வச்சு நம்ம மெட்டீரியாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக டெட்டை மட்டுமே நம்பி இருக்க மாதிரியான ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபினான்ஸும் கடன் தான், ஈக்விட்டியே கிடையாது அப்படின்னா யூசர்ஸ் வந்து எதில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அசட்ஸு, கிளைம்ஸ் ஆன் தெம், அதோட என்டிட்டியோட ஏர்னிங்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. டே உனக்கு இவ்வளோ டெப்ட் இருக்கே, அது இன்கேஸ் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் விற்று அடைக்கிறதுக்கு அசட்ஸ் இருக்கா, அந்த அசட்ஸில் ஏதாவது கிளைம்ஸ் இருக்கா, அப்புறம் நீ சம்பாதிக்கிறியா அதை கட்டுற அளவுக்கு, இதில் தான் மக்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டெப்ட் நிறையா இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? அப்புறம் ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி ஆஃப் பெஞ்ச்மார்க், இது எவ்வளோக்கு எவ்வளோ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து நம்ம பர்சன்டேஜ் போட முடியாது. புரியுதா? இது ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்தால் தான் அது வந்துட்டு த்ரூ அவுட் த இயர் அதுவே மெட்டீரியாலிட்டியாக இருக்கும். ஓகேவா? அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு செட் ஆகாது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க்ஸ் தட் மே பி அப்ராப்ரியேட் டிபெண்டிங் ஆன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த என்டிட்டி இன்க்ளூட்ஸ் categories of reported income such as profit before tax, total revenue, gross profit, total expenses, total equity or net assets value. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க, டிபெண்டிங் ஆன் த சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகேவா? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஃப்ரம் கண்டினியூயிங் ஆப்ரேஷன் இஸ் ஆஃபன் யூஸ்டு ஃபார் ப்ராஃபிட் ஓரியன்ட் என்டிட்டிஸ். அதாவது கண்டினியூயிங் ஆப்ரேஷன்ஸில் டேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லையா, அதை தான் வந்துட்டு ப்ராஃபிட் ஓரியன்ட் என்டிட்டிஸ்க்கெலாம் வந்துட்டு பெஞ்ச்மார்க்காக வச்சுக்குவாங்களாம். When profit before tax from continuing operations is volatile, other benchmarks may be appropriate such as gross profit or total revenue. இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ட்ரெயினில் போய் கர்ச்சீஃப் விற்கிற பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்துட்டு அது மாறிக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் எப்போ வேணால் அதை வந்துட்டு இன்றைக்கி கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா நிறைய கர்ச்சீஃப் சேல் ஆகும், கூட்டம் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா கர்ச்சீஃபே சேல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய டோட்டல் ரெவன்யூ எடுத்துக்குவேன். ஓகேவா? ப்ராஃபிட்டை வச்சு நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தப்பு. நான் டோட்டல் ரெவன்யூ எடுக்கிறேன்னா அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு நான் ஒரு காய்கறி கடை வச்சுருக்கேன் அப்படின்னா, தக்காளி வீணாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் லாஸுக்கு கூட விற்பேன். இல்லை சீக்கிரமாக நிறைய தக்காளி வருது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் வச்சு விற்பேன் தக்காளியை. அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ரெவன்யூவை தான் வச்சுக்கணுமே தவிர ப்ராஃபிட்டாக வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிள் சரியாக சொல்கிறேன்னான்னு தெரில, பட் சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எதை மாற்றணுமோ அதை மாற்றிக்கணும். வாலட்டைலாக இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச்மார்க்கை யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் கான்செப்ட். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோசன் பெஞ்ச்மார்க் ரிலவெண்ட் ஃபினான்ஷியல் டேட்டா. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு சைடு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இன் ரிலேஷன் டு த சோசன் பெஞ்ச்மார்க் ரிலவெண்ட் ஃபினான்ஷியல் டேட்டா ஆர்டினரிலி இன்க்ளூட்ஸ். அதாவது ஒரு சோசன் பெஞ்ச்மார்க்குக்கு ரிலவெண்ட் ஃபினான்ஷியல் டேட்டா அப்படின்னா என்னென்னலாம் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ரியார் பீரியட்ஸ் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் பொசிஷன்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீரியடில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. தி பீரியட் டு டேட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஓகேவா? பட்ஜெட்டு, ஃபோர்காஸ்ட்டு, கரண்ட் பீரியடோட பட்ஜெட் ஃபோர்காஸ்ட்லாம் பார்க்குறது. அட்ஜஸ்டட் ஃபார் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த என்டிட்டி. நம்ம என்டிட்டியில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ் சிக்னிஃபிகண்ட்டாக மாறுது அப்படின்னா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னிஃபிகண்ட் பிஸ்னஸ் அக்விசிஷன். இப்போ நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் அக்வயர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகும் அந்த பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது. அண்ட் ரெலவெண்ட் சேஞ்சஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஆர் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் இன் விச் த என்டிட்டி ஆப்ரேட்ஸ். இப்போ நம்ம இருக்க என்விரான்மெண்ட்டில் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குது, ஏதாவது ஒரு கண்டிஷன் மாறுது அப்படின்னா அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த பெஞ்ச் மார்க்கில் அப்படிங்கிறதெல்லாம் தான். இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த பெஞ்ச் மார்க் ரிலேட்டடான ஃபினான்ஷியல் டேட்டா. இப்போ நான் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது பீரியட் டு பீரியட் எப்படி இருக்குது, அது வந்துட்டு இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, பட்ஜெட் ஃபோர்காஸ்ட்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வாலட்டைலாக இருக்கா
இல்லை ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது, இதை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம் அப்படியா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த 4 பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் when as a starting point the materiality for the financial statement as a whole is determined for a particular entity based on a percentage of profit before tax from continuing operations. Circumstances that give rise to an exceptional degree or increase in such profit may lead the auditor to conclude that the materiality for the financial statement as a whole is more appropriately determined using a normalized profit before tax from continuing operations figure based on past results. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக பார்க்குறப்ப ஒரு பர்டிகுலர் என்டிட்டிக்கு பிபிடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸோட ஒரு பர்சன்டேஜாக நம்ம வந்துட்டு அதை வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் தான். அதில் ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி மெட்டீரியாலிட்டி கொண்டு வந்துடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, எக்ஸப்ஷனலாக ஒரு டிக்ரீஸோ இன்க்ரீஸோ கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ப்ராஃபிட்டில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலைஸ்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஃப்ரம் கண்டினியூயிங் ஆப்ரேஷன்ஸ் அதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளோட சொன்னால் இது ஈஸியாக புரியும். இப்போ போன வருஷம் எனக்கு 10% ப்ராஃபிட், அதுக்கு முந்தின வருஷம் 9.5% ப்ராஃபிட், அதுக்கு முந்தின வருஷம் 9% ப்ராஃபிட். ஓகேவா? இந்த வருஷம் திடீர்னு என்ன ஆகிடுச்சு, கோவிட் வந்துருச்சு, 3% ப்ராஃபிட்டுக்கு போயிடுச்சு. நான் இத்தனை வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், ப்ராஃபிட்டை தான் வந்துட்டு பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்கேன். சரி, இப்போ 3% தான் பெஞ்ச் மார்க்கு, ஸோ 3% வச்சு அப்படியே ஆடிட்டை நடத்தலாம் அப்படின்னா அது தப்பு. ஸோ என்ன சொல்கிறாங்க, பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜை தான் எடுத்துக்கணும், பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 9 இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மேபி ஒரு 8 எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 9 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் பாஸ்ட்டு அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம பெஞ்ச் மார்க் எடுக்கிறப்ப அப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நார்மலாக இருக்குல்ல, நார்மலைஸ்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஃப்ரம் கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ், அதை தான் வந்துட்டு நம்ம பாஸ்ட் ரிசல்ட்ஸை வச்சு பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கணும், அதுதான் அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? டிட்டர்மைனிங் அ பர்சன்டேஜ் டு பி அப்ளைட் டு அ சோசன் பெஞ்ச் மார்க் இன்வால்வ்ஸ் த எக்ஸசைஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். சரி, இப்போ வந்து நம்ம வந்து பெஞ்ச் மார்க்கை சூஸ் பண்ணிட்டோம், அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதுவுமே வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? there is a relationship between the percentage and the chosen benchmark. ஓகேவா? சோஷன் பெஞ்ச் மார்க்குக்கும் பர்சன்டேஜுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேல்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதில் 1% எடுத்தால் போதும். அது ஏன்னா அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், இருக்கிறதுலே அதான் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அந்த பேலன்ஸ் ஷீட்டில், அதுதான் டர்ன் ஓவர். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டை விட்டுருங்க, பிஎன்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ஆப்வியஸாக. ஓகேவா? அதில் 1% எடுத்தால் போதும். ஆனால் நான் எல்லா எக்ஸ்பென்சஸும் போக நெட் ப்ராஃபிட்டை தான் பெஞ்ச் மார்க்காக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5% எடுக்கணும். பிகாஸ் அது இருக்கிறதுலே சின்ன அமௌண்ட்டாக இருக்கும், இருக்கிறதுலே சின்னதாக இருக்குமான்னு தெரில, எக்ஸ்பென்சஸ்லாம் அதோட சின்னதாக இருக்கும், பட் கிராஸ் ப்ராஃபிட்டை விட சின்னதாக இருக்கும், சேல்ஸை விட சின்னதாக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டே சின்னது, அந்த பெஞ்ச் மார்க்கே சின்னது. ஸோ அதில் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் இது போடணும். இப்போ நான் சேல்ஸுக்கு 1% போடுறேன் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டுக்கு ஆப்வியஸாக ஒரு 5%ஓ 10%ஓ போடணும். நெட் ப்ராஃபிட்டுக்கும் நான் 1% போடுறேன் அப்படின்னா அது வந்துட்டு நல்லா இருக்காதுல்ல, கரெக்டாக இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. சோசன் பெஞ்ச் மார்க்குக்கும் அப்ளை பண்ணுற பர்சன்டேஜுக்கும் சம்மந்தம் இருக்குது, அதை ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டால் தான் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் எக்ஸாக்டாக இப்போ என்ன சொன்னேனோ அதுதான் அந்த பாயிண்டில் இருக்குது. இதுவும் நான் எக்ஸாக்டாக சொன்ன எக்ஸாம்பிள் நம்பரோட அப்படியே இருக்குது. இதெல்லாம் நான் எப்போயோ படிச்சிருக்கேங்க, எனக்கே தெரியாமல் உள்ளேருந்து தானாக வந்திருக்கு. மெட்டீரியாலிட்டி லெவல் ஆர் லெவல்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ் ஆர் டிஸ்க்ளோஷர்ஸ். ஓகேவா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் அ ஹோல், மொத்தமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, அக்கௌண்ட் பேலன்சஸ்க்கு, இல்லை டிஸ்க்ளோசர்ஸ்க்கு மெட்டீரியாலிட்டி லெவலை எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? Factors that may indicate the existence of one or more particular class of transactions, account balances or disclosures for which misstatements of lesser amounts than materiality. ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன்.
ஓகே கைஸ், factors that may indicate the existence of one or more particular classes of transactions, account balances, or disclosures for which misstatements of lesser amounts than materiality for the financial statement as a whole could reasonably be expected. ஆக்சுவலி கைஸ், நான் படிக்கிறத மட்டும் மனசுக்குள்ளே படிச்சுக்கிறேன், ஓகேவா? ஏன்னா இதிலே எனக்கு தொண்டை பாதி வத்தி போகுது. எக்ஸ்பிளைன் பண்ணுறதை மட்டும் சத்தமாக பண்ணுறேன். நீங்கள் என் கூடயே நான் எங்கே வந்து என்னோடய மவுஸை வைக்கிறேனோ, அதாவது அண்டர்லைன் பண்ணுறேனோ, அது கூட சேர்ந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. அதாவது ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும் கைஸ். அந்த ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சில பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸையோ, அக்கௌண்ட் பேலன்ஸஸையோ, டிஸ்க்ளோசஸையோ, இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால மெட்டீரியாலிட்டியை விட ஒரு கம்மியான அமௌண்ட்டில் பிரச்சனை இருந்தாலே யூசர்ஸோட எக்கனாமிக் டெசிஷன்ஸை அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாக 10,000க்கு மேலே இருந்தால் பிரச்சனை. ஆனால் இந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் மட்டும் அதை விட கம்மியான ஒரு அமௌண்ட் இருந்தாலே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில லா, ரெகுலேஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்துட்டு யூசர்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுமோ ரிகார்டிங் எது சம்மந்தமாக அப்படின்னா, மெஷர்மெண்ட் ஆர் டிஸ்க்ளோஷர் ஆஃப் சர்டைன் ஐட்டம்ஸ், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருக்குது, தெரிஞ்சவங்கக்கிட்டே அதை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரெம்யூனரேஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்க ஏமாத்துறாங்களான்னு பார்க்குறது, தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்க்கு எவ்வளோ ரெம்யூனரேஷன் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சென்சிட்டிவான டேட்டா, கரெக்டாக? இதில் மற்ற எதுக்கு பார்க்குற மாதிரி நார்மலான எது பார்க்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதெல்லாம் வந்து பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ஓகேவா? இது எல்லாமே பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தான். இதுக்கெல்லாம் வந்துட்டு மெட்டீரியாலிட்டி லெவல் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றதுக்கு விட இது கம்மியான அமௌண்ட்டில் பிரச்சனை இருந்தாலே இது வந்துட்டு எக்கனாமிக் டெசிஷன்ஸ் ஆஃப் யூசர்ஸை மாற்றும் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த கீ டிஸ்க்ளோசர்ஸ் இன் ரிலேஷன் டு த ஓகே, நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணுறோமோ அந்த இண்டஸ்ட்ரியோட கீ டிஸ்க்ளோஷர்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்துட்டு மெட்டீரியாலிட்டியோட கம்மியான அமௌண்ட்டில் பிரச்சனை இருந்தாலே யூசர்ஸோட எக்கனாமிக் டெசிஷன்ஸை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, நம்ம ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ ஃபார்மசூட்டிக்கல்னாலே ஃபஸ்ட்டு இது தான் பார்ப்பாங்க. அப்படின்றப்ப இது மெட்டீரியாலிட்டியை விட ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கே வந்துட்டு அவங்க யூசர்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஆஸ்பெக்டை மட்டும் மக்கள் கவனிப்பாங்க, ஒரு சில இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் அந்த இடத்துல மெட்டீரியாலிட்டியை விட சின்ன அமௌண்ட்டுக்கே வந்துட்டு இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த மாதிரியான எக்ஸாம்பிள் அப்படின்னா, புதுசாக ஒரு பிஸ்னஸ் அக்வயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயினாக பார்க்க வேண்டியது இப்போ புதுசாக வாங்கினது எப்படி பண்ணுது அப்படிங்கிறது. ஏன்னா பழசுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக வாங்கினது எப்படி பண்ணுது அப்படிங்கிற இடத்துல மெட்டீரியாலிட்டியை விட கம்மியான அமௌண்ட்டுக்கே அவங்க வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ் ஆர் டிஸ்க்ளோசர்ஸ்க்கு மெட்டீரியாலிட்டி லெவலை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? அப்புறம் ரிவிஷன் இன் மெட்டீரியாலிட்டி லெவல் ஆஸ் த ஆடிட் ப்ராக்ரஸஸ் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? ஓகே, முடிய போகுது. Materiality for the financial statement as a whole, and if applicable the materiality level or levels of particular transaction, account balances and disclosures. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் அ ஹோல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெட்டீரியாலிட்டி இருக்கும் இல்லையா? அது
ஆர் பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ், டிஸ்க்ளோசர்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம தனியாக ஏதாவது ஒரு மெட்டீரியாலிட்டியில் வச்சுருப்போம்ல, அதையும் ஆடிட் நடந்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஆல்ரெடி ஆடிட்லாம் ஆரம்பித்து மெட்டீரியாலிட்டிலாம் டிசைட் பண்ணி ரிஸ்க்லாம் அசஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் போயிட்டோம். ஆடிட் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட நம்ம மெட்டீரியாலிட்டியை மாற்றுற மாதிரி வரலாம், ரிவைஸ் பண்ணுற மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் அ சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் அக்கர்டு டியூரிங் த ஆடிட். ஆடிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த என்டிட்டிஸ் பிஸ்னஸை வந்து இவங்க விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம மெட்டீரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆர் ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எல்லாமே அப்படியே தான் இருக்குது, நம்ம முன்னாடி வேறு மாதிரி புரிஞ்சிருந்ததை இப்போ அந்த ஆடிட்டர் வந்துட்டு வேறு மாதிரி புரிஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட ரிசல்ட்டாக நம்ம வந்துட்டு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப மெட்டீரியாலிட்டி லெவலை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ண மெட்டீரியாலிட்டியை விட ஹையாக போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருப்போம், இனிமேல் கொஞ்சம் லிபரலாக பார்க்கலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இருக்க மெட்டீரியாலிட்டியோட கம்மியாக வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம போய் ரிவைஸ் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கணும். எதை? பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஏன்னா நம்ம அதெல்லாம் பேஸ் பண்ணி சின்ன சின்னதாக இருக்க தப்பெல்லாம் விட்டுட்டே வந்திருப்போம். இப்போ அதை விட மெட்டீரியாலிட்டி கம்மியாகிடுச்சு. ஸோ போய் அதை ரிவைஸ் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்லாம் நம்ம இதை பேஸ் பண்ணி தானே பிளான் பண்ணியிருக்கோம், அதோட நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் எல்லாம் மாற்றணுமா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது டாக்குமெண்டிங் த மெட்டீரியாலிட்டி. ஆடிட் டாக்குமெண்டேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபாலோயிங் அமௌண்ட்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் இருக்கும். ஓகேவா? இன் டிட்டர்மைனிங் மெட்டீரியாலிட்டி ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல். அதாவது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அமௌண்ட்ஸு அண்ட் ஃபேக்டர்ஸ் கன்சிடர்ட் இன் தேர் டிட்டர்மினேஷன். இதோட அமௌண்ட்டெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அப்புறம் இந்த அமௌண்ட்டை நம்ம டிட்டர்மைன் பண்ணதுக்கு இந்தந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டர்ஸையும் டிட்டர்மைன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோலுக்கு நம்ம ஒரு மெட்டீரியாலிட்டி வச்சுருப்போம்ல, அந்த அமௌண்ட்டை டாக்குமெண்ட் பண்ணணும். அந்த அமௌண்ட்டை டிட்டர்மைன் பண்ணதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணுன்றதை டாக்குமெண்ட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ், டிஸ்க்ளோசர்ஸ்க்கு தனியாக ஒரு மெட்டீரியாலிட்டி வச்சுருப்போம். அந்த அமௌண்ட்டை டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி டிட்டர்மைன் பண்ணணுன்றதை டாக்குமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, அமௌண்ட்டு, ஃபேக்டர்ஸு, இந்த 3ல் ஏதாவது ரிவிஷன் நடந்துச்சு, ஆடிட் நடக்கிறப்ப சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த சேஞ்சோட அமௌண்ட்டு, எதனால் அந்த சேஞ்ச் நடந்துச்சு அப்படிங்கிற ஃபேக்டர்ஸு, இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆடிட் ரிஸ்க். ஓகே கைஸ், இவ்வளோ பெரிய பேராகிராஃபில் அவங்க நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு 2 விஷயத்தை தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? இது நம்ம மெட்டீரியாலிட்டியில் ஃபஸ்ட்டே பார்த்த ஒரு விஷயம். ஓகேவா? என்ன அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியாலிட்டியை அப்ளை பண்ணி தான் வந்துட்டு ஆடிட்டை பிளான் பண்ணுறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கும் மெட்டீரியாலிட்டி தான் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் மெட்டீரியாலிட்டியை வச்சு தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இங்கே படித்தது. அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாகவுமே அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். ஓகேவா? ஆடிட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், கண்டக்டிங் ஆஃப் ஆடிட்டில் ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர் டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ் வெதர் ஃபினான்ஷியல், இதெல்லாம் அப்ஜெக்டிவில் வந்துருச்சு. ஓகேவா? இதில் 2வது அப்ஜெக்டிவ் சேர்த்தே கொடுத்துட்டாங்க, அந்த கம்யூனிகேட் பண்ணுறதெல்லாம். ஓகேவா? அடுத்தது த ஆடிட்டர் அப்டைன்ஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் பை அப்டைனிங் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் டு ரெடியூஸ் த ரிஸ்க் டு அன் அக்செப்டபிளி லோ லெவல். கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆடிட்டர் என்ன பண்ணுறாங்க, ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்னா ஆடிட் ரிஸ்க்கை அக்செப்டபிளி லோ லெவலாக குறைக்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸாக அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஆடிட் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க் தட் த ஆடிட்டர் எக்ஸ்பிரஸஸ் அண்ட் inappropriate ஆடிட் ஒப்பீனியன். இது வந்து ஆடிட் ரிஸ்கோட டெஃபினிஷன். மறுபடியும் ஒரு தடவை நம்ம படித்து பார்ப்போமா, இதெல்லாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடிட் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க் தட் த ஆடிட்டர் எக்ஸ்பிரஸஸ் அண்ட் inappropriate audit opinion when the financial statements are materially misstated. Audit risk is a function of the risks of material misstatement and deduction risk. ஓகேவா, இதுதான் பார்த்தோம். இன்ஹரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் சேர்ந்தா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அடுத்தது டிடெக்ஷன் ரிஸ்க். இதோட ஃபங்க்ஷன் தான் டோட்டலாக ஆடிட் ரிஸ்க். ஓகேவா, மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆடிட் ரிஸ்க் ஆர் கன்சிடர்ட் த்ரூ அவுட் த ஆடிட் இன் பர்டிகுலர் வென். அதாவது ஆடிட் ரிஸ்க்கையும் மெட்டீரியாலிட்டியும் நம்ம ஆடிட்டில் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோமா எப்போ அப்படின்னா, இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். நம்மளோட ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறப்ப, அதோட நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறப்ப, அப்புறம் ஏதாவது வந்துட்டு அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் எவாலுவேட் பண்ணுறப்ப. ஓகேவா, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆடிட் ரிஸ்க்கையும் மெட்டீரியாலிட்டியும் கன்சிடர் பண்ணிட்டு தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 3. ஓகேவா, ஒன் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் ஆஃப் ஓகே அவங்க வந்துட்டு பிளானிங் ஸ்டேஜில் தான் அதை கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. இங்கே கொடுத்துருக்க 3 ஸ்டேஜ்லேயும் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் ஆமாம், அந்த 3 பாயிண்ட்டையும் அப்படியே பேராவாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா, டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் 6. CAA ராஜா இஸ் ஆடிட்டர் ஆஃப் பில்ட்வெல் ஃபார்ஜிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். 25 கோடி ப்ராஃபிட்டாம், அதாவது ரெவன்யூவாம். ஓகேவா, சேல்ஸு. டேர்ம் லோன் 50 லட்சம். ஓகேவா, ஓகே நம்ம வந்து இயர் எண்டில் 1 லேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 50 லட்சம் லோன் வாங்கி அதில் 1 லேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால் ஒரு அசெட் வாங்குறது லேட் ஆகுது, வச்சுருந்தா அப்புறமா வாங்கிக்கலான்ற மாதிரி இருக்குது இயர் எண்டில். ஓகேவா, ஓகே இந்த லோனை வாங்கினதுக்கு நம்ம என்ன செக்யூரிட்டி கொடுத்தோம் அப்படிங்கிறத ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலையாம். இந்த நான் டிஸ்க்ளோஷர் வந்துட்டு மெட்டீரியலா அப்படின்றது கேட்குறாங்க. இதுதான் நான் வந்து சொன்னேன், படிக்கிறப்பே எனக்கு அது இம்பார்ட்டன்ட்டுன்னு ஃபீல் ஆகுது கைஸ். ஸோ நல்லா படிக்கலான்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்க்ளோஷரில் மெட்டீரியாலிட்டியே பார்க்கக்கூடாது. ஸ்டாட்டரி ரெக்குயர்மெண்ட் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிடுச்சுன்னா அது எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த 25 கோடி, இந்த 50 லட்சம், இந்த 1 லட்சம் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. இட் இஸ் வெரி வெரி மெட்டீரியல் டு டிஸ்க்ளோஸ் அப்படின்னு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா, சாரி இங்கே போகக்கூடாது. கோ டு பேஜ் ஒரு 85 போடுவோம் இந்த தடவை. இதில் 5th கொஷினா இல்லை 6th கொஷின். இஃப் தேர் இஸ் அ ஸ்டாட்டரி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் டிஸ்க்ளோஷர், பார்த்தீங்களா அவனே சொல்லிட்டான், இட் இஸ் டு பி கன்சிடர்டு மெட்டீரியல். அப்படி இருந்துச்சுனாலே மெட்டீரியல் தான். ஸ்கெடியூல் 3 சொல்லுன்னு சொல்லுதா, சொல்லிவிடு, அவ்வளோதான். அமௌண்ட் இன்வால்வ்டு இஸ் இர்ரெலவெண்ட். சூப்பரா, நம்ம சொன்னது அப்படியே இருக்கா? மாசா, கெத்தா, கேப்டனா, ஓஹோய். இப்போயாவது 20 பேஜ் வந்திருக்கோமா? அப்பாடா சூப்பரா, 20 பேஜ் தாண்டி இருக்கும். வாவ், 23 வந்துட்டோம், 24 வந்துட்டோம். ஹே காய்ஸ், நம்ம முடிச்சிட்டோம் காய்ஸ். அலப்பற கேளாப்புறோம். ஆக்சுவலாக நம்ம மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட வேணாம், அதாவது கண்டினியூ ஆகிட போகுது. 315 ஆரம்பிச்சு அடுத்தது எங்கே போகுது? 315ல் இன்டர்னல் கண்ட்ரோல் போயிடுது. சரி ஓகே காய்ஸ், நம்ம மெட்டீரியாலிட்டி முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.